அனைவருக்கும் வணக்கம். திருவண்ணாமலை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அமாவாசையில் திருவண்ணாமலையில் நடக்கும் பல மர்மமான நிகழ்வுகளை பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா எனும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமாவாசை வழிபாடு திருவண்ணாமலையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பஞ்சபூத தலங்களில் நெருப்பு தலமான ஈசனே மலையாக அமைந்திருக்கும் புண்ணிய பூமிதான் திருவண்ணாமலை. திருப்பதி தரிசனம் எவ்வளவு பெரிய விஷயமாக கருதப்படுகிறதோ அதே போல திருவண்ணாமலையில் பௌர்ணமியன்று கிரிவலம் செல்வதும் மிகவும் விசேஷமாக மாறிவிட்டது. 4 to 5 ஆண்டுகளுக்கு முன்பு வரை திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் என்று சொன்னால் கார்த்திகை மாத பௌர்ணமியும் சித்ரா பௌர்ணமியும் தான் பெரும்பாலானோர் நினைவுக்கு வரும். 2 மாதங்களில் வரும் பௌர்ணமி திதி என்று லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்வாங்க. ஒவ்வொரு மாதமும் வரும் பௌர்ணமியின் போது கணக்கில் அடங்காத பக்தர்கள் கிரிவலம் செல்ல வேண்டும் என்று திருவண்ணாமலைக்கு வருகை தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கு அமாவாசையில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். பொதுவாக அமாவாசை நாளன்று கிரிவலம் செல்லக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. குடும்ப வாழ்க்கையில் இருப்பவர்கள், திருமணத்திற்கு காத்திருப்பவர்கள், இளைஞர்கள், மாணவர்கள் என்று குடும்பத்துடன் இணைந்து வாழ்பவர்கள் மற்றும் குடும்ப பந்தத்தில் இருப்பவர்கள் யாருமே அமாவாசையன்று கிரிவலம் செல்லக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. தன் வாழ்க்கையே முழுக்க ஆன்மீக நோக்கில் செல்ல இருப்பவர்கள் அமாவாசையன்று கிரிவலம் செல்லலாம். திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் அமாவாசை அன்று நிலவின் ஒளி தெரியாது. இதனால் பௌர்ணமி அன்று கிடைக்கக்கூடிய சந்திரனின் குளிர்ச்சி மற்றும் இதனால் ஏற்படக்கூடிய நேர்மறையான ஆற்றல் அமாவாசை அன்று கிடைக்காது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. அதே நேரத்தில் அமாவாசை அன்று வாழ்வை துறந்த முக்தியை எதிர்த்து நோக்குபவர்கள், துயவரம் செல்ல விரும்புபவர்கள், குடும்பத்தை விட்டு விலகி பிரம்மச்சரியத்தை மேற்கொள்பவர்கள் மட்டுமே அமாவாசை அன்று கிரிவலத்தில் நம்ம செல்லலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக தான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக மனித வாழ்க்கை என்பது சாதாரண விலங்குகளை போன்று ஒன்று உறங்கி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு தங்களை தற்காத்து பின்னர் மடிந்து போவது அல்ல. மனித வாழ்க்கையின் உண்மையான பக்குவத்திற்கு கோவில்கள் மிகவும் அவசியமான ஒன்றாக சொல்லப்படுது. இறை வழிபாடு இல்லாவிட்டால் நமது அன்றாட தேவைகளை நாம் வாழும் பூமி நமக்கு வழங்காது. அந்த அளவுக்கு மனித வாழ்வு கோவில்களை சார்ந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக கோவில் இல்லாத ஊர்களை குடியிருக்க வேண்டாம் என்ற ஒரு சொல்லும் இருக்கு. இதன் மூலமே கோவிலின் அவசியத்தை நம்மால் உணர முடியும் அப்படின்னு சொல்லலாம். காசியில் இறந்தால் முக்தி, திருவாரூரில் பிறந்தால் முக்தி, சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி கிடைக்கும். ஆனால் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலமாக தான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 233வது தேவார தலம். அம்மனின் 51 சக்தி பீடங்களில் இது அருண சக்தி பீடமாக இருக்கு. முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடு இருப்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். அதே போல விநாயகருக்கு அறுபடை வீடு இருக்கு. இந்த தலத்தில் கிளி கோபுரத்தின் கீழ் இடது பக்கம் உள்ள அல்லல் போக்கும் விநாயகர் சன்னதி விநாயகரின் முதல் படை வீடாக இருக்கு. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர் திருக்கோவில் 25 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் 9 கோபுரங்கள் இருக்குது, 6 பிரகாரங்கள், 142 சன்னதிகள், 22 பிள்ளையார்கள், 306 மண்டபங்கள், 1000 தூண்கள் கொண்ட ஆயிரங்கால் மண்டபம், இதனடியில் பாதாளலிங்கம், 43 செப்பு சிலைகள், திருமண மண்டபம், அண்ணாமலையார் பாத மண்டபம் என அமைந்த கோவிலாக இந்த கோவில் இருக்குது. சிவகங்கை தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம் என 2 பெரும் குளங்கள் கோவிலின் உள்ளே அமைஞ்சிருப்பது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று. படைக்கும் கடவுளான பிரம்மாவும் காக்கும் கடவுளான விஷ்ணுவும் தங்களில் யார் உயர்ந்தவர்கள் என வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இதை அறிந்த சிவபெருமான் அவர்கள் முன்பு ஜோதி வடிவில் தோன்றியிருக்காரு. இருவரும் சிவனிடம் முறையிட்டிருக்காங்க. அப்போது சிவன் யார் தனது அடிமுடியை கண்டு வருகிறீர்களோ அவர்களே உயர்ந்தவர்கள் என கூறியிருக்காரு. விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமிக்குள் சென்றிருக்காங்க. அது போய்கொண்டே இருந்தது. திரும்பி வந்து சிவனிடம் தன்னால் கண்டறிய முடியவில்லை என்பதை ஒப்புக்கொண்டிருக்காங்க. பிரம்மா அன்னப்பறவையாக உருவெடுத்து சிவபெருமானின் முடியை கண்டு வர கிளம்பியிருக்காங்க. அவரால் காண முடியவில்லை. சிவபெருமானே முழு முதல் கடவுள் என்பதை உணர்ந்து கொண்டு அவரை வணங்கி நின்றிருக்காங்க. சிவபெருமானும் ஜோதி வடிவில் இருந்து ஒரு மலையாக மாறி காட்சி கொடுத்துருக்காங்க. அந்த மலைதான்
கோவிலின் பின்புறம் அமைஞ்சிருக்கு அண்ணாமலை. பின்பு தன்னை வழிபடுவது செய்வதற்காக லிங்கேஸ்வரராக காட்சி கொடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். பிரம்மா தன்னால் அடிமுடியை காணவில்லை என்பதை மறுத்து சிவபெருமானின் தலையில் இருக்கக்கூடிய தாளம்பூவை பொய் சாட்சி சொல்ல வைத்து கண்டுவிட்டதாக பொய்யுரைச்சிருக்காரு. இதை அறிந்த சிவன் கோபமுற்று இனி உனக்கு பூமியில் கோவிலோ பூஜையோ கிடையாது என சாபமிட்டிருக்காங்க. அதே போல தாளம்பூவை இனி தனது பூஜையில் பயன்படுத்த மாட்டாங்க என்று கூறிவிட்டிருக்காரு. பிரம்மோற்சவம் ஆனி மாத பிரம்மோற்சவம், மாசி மக தீர்த்தவாரி, கார்த்திகை தீபம், பரணி தீபம், மகா தீபம், பங்குனி உத்திரம், திருக்கல்யாண உற்சவம் ஆகிய திருவிழாக்கள் ஆண்டுதோறும் நடைபெறும். வருடத்தின் எல்லா மாதங்களிலுமே ஏதாவது ஒரு திருவிழாக்கள் இந்த தளத்தில் நடந்து கொண்டு இருப்பது, ஒவ்வொரு மாதமும் பிரதோஷ விழா சிறப்பாக நடைபெறுவது, தினமும் 6 கால பூஜைகள் நடைபெறுது அப்படின்னே சொல்லலாம். சிவன் கோவில் அனைத்திலுமே சிறப்பு வழிபாடு திங்கட்கிழமையாக இருக்கும். சோமவாரம், சோம பிரதர்ஷனம் போன்றவற்றின் மூலம் இந்த உண்மையை நம்மால் அறிந்து கொள்ளலாம். ஆனால் திருவண்ணாமலை அக்னிமலை, அக்னிக்குரிய நாள் செவ்வாய்க்கிழமை, அக்னிக்குரிய கிரகம் அங்காரகன். ஆகவே இந்த கோவிலில் மட்டுமே சிவபெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையன்று விசேஷ வழிபாடுகள் நடக்கிறதாக சொல்லப்படுது. இந்த கோவில் இருக்கக்கூடிய கிளி கோபுரம் 81 அடி உயரம் கொண்டிருக்கு. தெற்கு திருமஞ்சன கோபுரம் 157 அடி உயரமும், தெற்கு கட்டை கோபுரம் 70 அடி உயரம் கொண்டிருக்கிறதாக சொல்லப்படுது. மேற்கு பேய் கோபுரம் 160 அடி உயரம் கொண்டிருக்கு. வடக்கே அம்மணி அம்மன் கோபுரம் 171 அடி உயரம் கொண்டிருக்கு. அண்ணாமலை கிருத யுகத்தில் அக்னிமலையாகும், கிரேத யுகத்தில் மாணிக்க மலையாகும், துவாபர யுகத்தில் தாமிர மலையாகும், கலியுகத்தில் கல்மலையாகவும் திகழ்கிறது. இந்த மலையானது 2688 அடி உயரம் கொண்டிருக்கு. கிரிவல பாதையின் தூரம் 14 கிலோமீட்டர். இந்த பாதையில் 20 ஆசிரமங்கள், 360 தீர்த்தங்கள், பல சன்னதிகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 26 சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க. அடிக்கி 1008 லிங்கம் அமைஞ்சிருக்கிறதாக சொல்லப்படுது. இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், கிருதலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானலிங்கம் என அஷ்டலிங்கங்கள் இருக்குது. கைலாயத்தில் ஆழ்நிலை தியானத்தில் இருந்த ஈசனின் கண்களை அன்னை பராசக்தி விளையாட்டாக மூடியதால் இந்த பிரபஞ்சமே இருண்டிருக்கு. அனைத்து ஜீவராசிகளும் துன்பத்திற்கு உள்ளாயிருக்காங்க. இதனால் ஏற்பட்ட பாவத்தை போக்க உலகம் வந்து காஞ்சிபுரம் கம்பை நதிக்கரையில் அன்னை காமாட்சியாக தவம் புரிஞ்சிருக்காங்க. ஒரு நாள் கம்பை நதிக்கரையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. அன்னை காமாட்சி தான் அமைத்த சிவலிங்கம் கரையாமல் இருக்க மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டிருக்காங்க. இதனால் அன்னையின் பாவத்தை சிவபெருமான் நீக்கியிருக்காங்க. பொதுவாக திருவண்ணாமலையில் நம்ம ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் மேற்கொள்வதால் சிவலோக பதவி கிடைக்கும். திங்கக்கிழமைகளில் கிரிவலம் மேற்கொள்வதால் இந்திர பதவி, செவ்வாய்க்கிழமைகளில் கடன் வறுமை நீங்கும், புதன்கிழமைகளில் கிரிவலம் மேற்பதால் கலைகளில் தேர்ச்சியும் முக்தியும் கிடைக்கும், வியாழக்கிழமை ஞானம் கிடைக்கும், வெள்ளிக்கிழமை வைகுண்ட பதவி கிடைக்கும், சனிக்கிழமை பிறவி பிணை அகலும் அப்படின்னே சொல்லலாம். கிரிவலத்தை தொடங்குவதற்கு முன்பு திருவண்ணாமலை கோவிலில் அருகே இருக்கக்கூடிய பூதநாராயணனை தரிசித்து அனுமதி பெற வேண்டும். பூதநாராயணன் தான் திருவண்ணாமலையில் காவல் தெய்வம். அவரை வணங்கிவிட்டு புறப்பட்டால் எந்தவித இடையூறும் இல்லாமல் கிரிவலத்தை முடிக்க முடியும் என்பது நம்பிக்கை. பின்னர் வழியில் இருக்கக்கூடிய இரட்டை பிள்ளையாரை நாம் வணங்க வேண்டும். அதன் பிறகு ஆலயம் சென்று அண்ணாமலையாரை நாம் தரிசனம் செய்ய வேண்டும். கிரிவல பாதையில் 8 திசைகளிலும் ஒவ்வொரு லிங்கம் இருக்குது. கிரிவலத்தின் இந்த லிங்கங்களை வணங்கிவிட்டு தான் செல்ல வேண்டும். மலையை ஒட்டி நடக்காமல் இடது பக்கமாக செல்ல வேண்டும். நம்மோடு சித்தர்களும் நடந்து வருவாங்க என்று சொல்லப்படுது. இவர்கள்தான் நம் மனதில் நினைப்பதை இறைவனிடம் கொண்டு சேர்ப்பாங்க என்பது ஐதீகம். கை கால்களை வீசிக்கொண்டோ பேசிக்கொண்டோ கிரிவலம் செல்லக்கூடாது. அமைதியாக திருவண்ணாமலை அண்ணாமலைக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாம் கிரிவலம் மேற்கொள்ள வேண்டும். பொதுவாக பௌர்ணமி நாட்களில் தான் கிரிவலம் மேற்கொள்ள வேண்டும். அமாவாசை நாட்களில் கிரிவலம் மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லா தினங்களிலுமே கிரிவலம் செய்யலாம், ஆனால் அமாவாசை நாட்களில் கிரிவலம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.